ஸோ டாஸ் டைம் குவார்டர் ஃபைனலுக்கான கன்னியாகுமரி vs சென்னை. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க வந்து டாஸ் வின். டாசியா இருக்கு ஸோ டாஸ் வின் பண்ணிருக்காங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். சுபாட்லாம் சபாஸ் கனா லாஸ்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கன்னியாகுமரி vs சென்னை, ஆதிசிசி vs எக்ஸ்ட்ரீம், ரெண்டு டீமான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர் 5 bowlers கிட்ட யூஸ் பண்ணணும். 3 bowler 2 ஓவர் வச்சு போடலாம், 2 பிளேயர் 1 ஓவர் வச்சு போடலாம். ஸோ நல்லா இருக்க போகுது. கன்னியாகுமரி டீமுங்க டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் சைடில் சென்னை டீம். ஸோ மேட்சஸ் அடிப்பொலியாக இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணால் செமிஃபைனலுக்கு என்ட்ராகலாம். செமிஃபைனலுக்கு ஏற்கனவே பெங்களூர் டீம் வந்து என்ட்ராயிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணக்கூடிய டீம் வந்து செகண்ட் டீம் ஆகிட்டு செமிஃபைனலுக்கு என்ட்ராவாங்க. பேட்டப் கன்னியாகுமரி டீமுக்காக முதல் ஓவர் போறதுக்கு தேவராஜ் ஸ்ட்ரைன் லெஃப்டி பேட்ஸ்மேன். முதல் பந்து ஆஃப்ல சுரப்பா தட்டி இருக்காருங்க. சிங்கிள் ரன் முதல் பந்து. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். தேர்ட் பால் வாட் அ bowling. ஒயிட் லைன் யார்கர் 3 பந்துமே குவாலிட்டியா போட்டுருக்காரு. ஸோ தேவராஜன் கோலி இளவரசன் ஒரு லோ ஃபுல் டாஸ் பிக் பண்ணிருக்காரு. எஸ் இஸ் சோ ஃபுல் டாஸ் கரெக்ட்டா பிக் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சோ ஒரு ஃபுல் டாஸ் விட்டாரு. சோ இன்னொரு ஃபுல் டாஸ் பிக் பண்ணிட்டாரு. கிரேட் ஒன்னுங்க. சூப்பர் பால். நல்ல கம்பேக். பரவாயில்ல போட்டா எல்லா பந்துமே டாட் கிடைக்கும். டாட் சிங்கிள்னு சொல்லி. சோ பட் ஃபுல் டாஸ் போடுறாங்க, சிக்ஸஸ் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு பால் இருக்கு. கோலி இளவரசன் லாஸ்ட் ஒன் பால் ஃபர்ஸ்ட் ஓவர். லோ ஃபுல் டாஸ். சாரி கட்டர்தா பால் கடிச்சு ஒரு இதோட முதல் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ ஒரே ஒரு ஃபுல் டாஸ், அந்த ஃபுல் டாஸை கரெக்டாக தலையில போட்டிருந்தா ஸோ இந்த ஒரு சூப்பர் ஓவராக இருந்திருக்கும். இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இப்போயுமே சூப்பர் ஓவர் தான். ஒரே ஒரு 6 தான் பற்றி கொடுத்துருக்காரு. இன்னும் ஆதிசிசி ஒரு ஓவர் முடிவில் 8 ரன் விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். செகண்ட் ஓவர் போகிறது கன்னியாகுமரி டீமுக்காக ஜோபின். ஃபர்ஸ்ட் பால் குயிக் ரன் காலியே போட்டு லெக் பை சிங்கிள் ரன். ஸோ இந்த எண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன் வரக்கூடிய எண்டு. ஷாட் போட்டாங்க ஸ்லாட்ல அடிச்சாருங்க ஒரு அடி இடி மாதிரி அங்க 6 ராக்கெட் லான்ச்சர் ஆயிருக்கு. சோ முதல் 6 பதிவு பண்றாரு லெஃப்டி அவரோட பேட்ல இருந்து. சோ இரண்டாவது பந்து சான்ஸ் ஆஃப் கேட்ச். பந்து பிச்சி சரியா கனெக்ட் பண்ண முடியல. அங்க நல்ல டேக் எடுத்துறாங்க கேட்ச். அந்த ஆக்ரோஷத்தை பாக்குறீங்க. சோ லெஃப்டி அவரோட விக்கெட் லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஹரி டாட் கனெக்ஷன் அது சைடு ஜா மாறி இருக்கு. நல்லா கனெக்ட் பண்ண முடியல அவரால. சிங்கிள் ரன். ஷார்ட் பால் சரியா கனெக்ட் பண்ண முடியல. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் ஒரு ஷாட். மிகப்பெரிய தவறான பந்து அடிச்சாரு. எங்கேயோ அடிச்சாரு. 6 வந்துருச்சு. குயிக்கா ரெண்டு 6 பதிவு பண்றாங்க செகண்ட் ஓவர்ல. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவுல 25 ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஆதிசிசி சென்னை டீம். மூணாவது ஓவர் போறதுக்கு கட்டர் பாய் சஜிபில்லா. ஓய்யோ லோ ஃபைட் பண்ணி போட்டாருங்க அந்த பால. பந்து அப்படியே வந்து இறங்கிருச்சு. சிங்கிள் ரன். டாட் பால் சிங்கிள். மொத்த ஒரு ரன் கிடைக்குது. செகண்ட் பால் கட்டர் பால் சூப்பரா போட்டுருக்காரு. வேரியஸ்ல தான் போட்டாரு. அது ஆஃப் சைடுல அழகா தட்டி விட்டு அங்க சிங்கிள் ரன். ஸ்லோயர் ரன். சோ லெஃப்ட் சைடு அங்க கீழ தான் போறாரு. அடுத்து போட்டார் அசீம். எனக்கு எங்க மேல போன மாதிரி தெரிஞ்சது. சிங்கிள் ரன். தரையில தான் போயிரு. லாஸ்ட் 2 பால்ஸ் மூவ். ரிவர்ஸ் ஷாட்கான முயற்சி. டாட் பால். சோ குவாலிட்டியா போட்டுருக்காரு சஜிபில்லா. நேத்தகண்டேல அவரோட ஓவர் அடிபட்டுச்சு. சோ இந்த எண்ட்ல போட்டாரு கீப்பர் சைடு நிக்கக்கூடிய எண்ட்ல. சோ இன்னைக்கண்டேல அந்த எண்ட் மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ சென்சிபிளா சோ சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கண்டேல சஜிபில்லாவை. நாட் கனெக்ஷன். சோ டாட் பாலுங்க குவாலிட்டியா போட்டுருக்காரு சஜிபில்லா. கட்டர் பாய் ஒரு டாட் பால். பிரஷர் ஆன் தி பேட்ஸ்மேன். சோ இன்னும் ஒரு பால் கூட இருக்கு. சாரி
லாஸ்ட் ஒன் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸோ விண்ட் அங்கே இங்கேன்னு கொண்டு போகுது. நல்ல டேக்கன். ஸோ சூப்பராக போட்டுருக்காரு. இந்த 6 பால் 6 இல்லாமல் ஒரு விக்கெட் எடுத்து சஜிபில்லா. ஸோ குவாலிட்டியாக போட்டுருக்காரு சஜிபில்லா. ஸோ 3 ஓவர் இதோட கம்ப்ளீட் ஆகுது. சென்னை ஆதிசிசி 3 ஓவர் முடியல 28 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நியூ பாலர் 4வது போடுறது அனூப். ஃபர்ஸ்ட் பால் அப் டு யாக்கிங் லைன் முதல் பந்தை குவாலிட்டியாக போட்டுருக்காரு அனூப். செகண்ட் பால் கண்டிப்பா பெரிய டார்கெட்டை நோக்கி நகர்றதுல சென்னைக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 சென்னை தி பிளாஸ்ட் தானாங்க. சிங்கிள் ரன். தேர்ட் பால் கிரேட் ஒன்ங்க. சூப்பர் பால். நல்ல வேகத்துல போட்டுருக்காரு. 3 பால் குவாலிட்டியா போட்டுறாரு அனூப். ஃபோர்த் பால் லோ டாஸ். சென்னைக்கு சான்ஸ். சென்னை வின் பண்ணாருங்க. மேக்ஸிமம் 6 ஆன் டாஸ் மிஸ் பண்ணாம 6 மாத்திட்டாரு வீரா. லாஸ்ட் 2 பால்ஸ் மோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். டாப் கேட்ச் மிஸ் 6 போயிருச்சு. டாப் அப் வச்சிட்டாயா அப். அடுத்து வந்து 6 மாறிடுச்சு. லாஸ்ட் ஒன் அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். லாஸ்ட் 3 பாலுக்கு 2 6 1 பவுண்டரி. 45 ரன்கள் 2 விக்கெட். கேட்ச் பவுண்டரி. லாஸ்ட் 2 பால். சோ லாஸ்ட் 3 பால் ரன் பதிவு பண்ணிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிக்கிறோம். சென்னை டீம் 4 ஓவர் முடிவுல 45 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. கன்னியாகுமரி டீமுக்காக 5வது ஓவர் போடுறது டானி. ஷாட் சிறுபாவடி அங்கே கேட்ச். நல்ல டேக் அண்ட் விக்கெட். போட்ட முதல் பந்து விக்கெட் எடுத்துறாங்க டானி. ஃபிளாட்ல இருந்த பந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. சென்னை டீமோட ஃபர்ஸ்ட் மேட்சோ செகண்ட் மேட்ச் நினைக்கிறேன். சோ பென் ஸ்டோக் மனோஜ் 6 பாலுக்கு 6 6 பதிவு பண்ணாரு. இப்போ உள்ள இறங்குறாரு. சோ 4வது பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கர் மனோஜ். அடிச்சிருக்காங்க அங்க முதல் பால்ல 6 மனோஜ் அவரோட பேட்ல இருந்து. சோ வெல் பிளேட். தேர்ட் பால் நல்ல ஸ்டாப். சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங்ல வீரா. கிரேட் ஒன். ஃபுல் அண்ட் பேஸ்ல போட்ட பந்து. டாட் பால். ஓய்யோ ஃபுல் அண்ட் பேஸ்ல போட்ட பந்து. தரமான வேகம். லெக் பை சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் 5th ஓவர். லோ ஃபுல் டாஸ். நல்ல ஸ்டாப். சிங்கிள் ரன். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ஓவரில் ஒரு 6 வந்திருக்கு. சென்னை டீம் 5 ஓவர் முடிய 56 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமைன் 3 ஓவர் இருக்கு. கன்னியாகுமரி டீமுக்காக 6வது ஓவர் போறதுக்கு ஜோபினுக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கிங்ல மனோஜ் லெஃப்டி. ஆல் இந்தியா எக்ஸ்பிரஸ் சஜின் சொல்லிருக்காரு. மனோஜ் 50 அடிச்சா 500 ஹெடிங்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ஆல்ரெடி ஸ்பான்சர் கைப்பற்றினார். யூனிக் ஸ்போர்ட்ஸ் வழங்கக்கூடிய 500 மனோஜ். சிங்கிள் ரன். Low full toss. Arun Veera. It's a huge six. இரண்டாவது 6. The matching a final point against. Low full toss. Full and delivery. Joby to Arun Veera. நல்ல கம்பேக். Matching சென்னையில மட்டும் இல்ல. Fourth ball. The fourth one king delivery. The boundary got chance அப்படியே பார்க்கும்போது ஸ்டைல்ல ஸ்ட்ரைக் பாஸ் மாதிரி எட்டி கொடுத்தாரு. Last 2 balls more. Joby to Stocky. The leg stump la leg ga salnar or kick this one. Last one ball 6th over. Low full toss. திருநெல்வேலி அல்வா திருச்சிமலை கோட்டை இங்கே லாஸ்ட் பால்ல 6 இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சென்னை டீம் 6 ஓவர் முடிவுல 71 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மீண்டும் டானி வந்திருக்காரு. பேக் டு அகைன் 7வது ஓவர் போறது டானி. ஸ்ட்ரைக்கிங்ல மனோஜ். ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் தரமான ஒரு நல்ல டெலிவரி அப்படி நல்லா குமிஞ்சி ஸ்ட்ரைட்ல. சோ ஃபேஸ் ஒன் முதல் பந்தை 6. செகண்ட் பால் ஷாட் வச்சிருக்காரு. எங்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப தூரம் லாங்கஸ்ட் 6. சோ நோ பால் கொடுத்திருக்காங்க. போன பால் நோ பால், இந்த பால் ஃப்ரீ ஹிட். சைடு சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பட் இருக்கு. ஸோ சைடு சேஞ்ச் ஆகல. ஸோ அதுக்கான ஃப்ரீ ஹிட். செகண்ட் பால்
இலவச பந்து மீண்டும் நேர திரும்ப கைது வந்துருச்சு. அங்கே எக்ஸ்ட்ரா ரேஸ்ல அடிக்கப்பட்டது. Single சரியா run. கனெக்ட் பண்ண முடியல அங்க மனோஜ் சாலா. தேர்ட் பால் லோ ஃபுல் இவரும் வாங்கி டாஸ் அடிச்சிருக்காருங்க அந்த பந்த. சான்ஸ் ஃபார் 6 போயிருக்கு 6 போயிருக்கு. மூணாவது 6 பதிவு பண்றாங்க. டேனி சிறப்பான ஒரு பந்து வீச்சாளர். ஆனா பேக் டு அகைன் இந்த ஓவர் இது வரைக்கும் 3 6 சோ ஃபுல் அண்ட் பேஸ்ல போட்ட பந்து அது ரேட்டர் பைஸ் சிங்கிள் அப் யோக்கிங் லைன் சோ கேப்ல போகுது சான்ஸ் ஃபார் சிங்கிள் பட்டு அங்கே ஒரு ஓட்டங்கள் மட்டும். லாஸ்ட் ஒன் பால் 7th ஓவர் ஷாட் அகைன் சரியான அடிக்குது. நாலாவது எங்க 6 போயிருக்குனே கண்டுபிடிக்க முடியல. Longest எக்ஸ்ட்ரா six. ஒரு ஷாட். பந்து போறதை கண்டுபிடிக்க முடியல. இதோட 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ ஒரு கேட்ச் டிராப் எங்கேயோ கொண்டு போகுது ஸ்கோரை. 7 ஓவர் முடிவுற்ற வேளையில் அணி எண்ணிக்கை 99. சோ 7 ஓவர் முடியல ஆதிசிசி சென்னை டீம் 99 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ வீராவோட விக்கெட் 4வது ஓவர்ல கேட்ச் சான்ஸா இருந்துச்சு. சோ அவரோட கேட்ச் டிராப் பண்ண அப்புறம் சோ அவரோட பேட்ல இருந்து நிறைய ரன். லாஸ்ட் டைம் போறாங்க தேவராஜ் ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். செகண்ட் பால் லோ ஃபுல் டாஸ் கரெக்டா பிக் பண்ணாரு. 6 ரன் 6 போறோம். சப்போர்ட் பண்ண மறக்கறீங்களா? இங்க 6 அகைன். ஃபோர்த் பால் ருத்ரதாண்டவம். தரமான அடி. பேக் டு பேக் பதிவு பண்ணிருக்காரு. காலியே பண்றது. ஃபிஃப்த் ஒன் இங்கே 117 ரன்கள் இருந்தது இந்த பால்ல. எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகுது. அடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் இந்த மேட்ச் முடிஞ்சதால அவன்ஸ் அப்படியே உள்ள வந்திருக்காங்க. டீம்ல லெவன் மாத்துறாங்க. சீஃப் கெஸ்ட் வந்து ஹானர் பண்ணுவாங்க. the last one முதல் இன்னிங்ஸ் கடைசி பந்து. லாஸ்ட் ஒன் பால் முதல் இன்னிங்ஸ் கடைசி பந்து டெத் ஷாக்கர். நல்ல பந்து. தேவாவுடைய லாஸ்ட் ஒன் சிங்கிள் ரன். ஒரே ஒரு சிங்கிள் 20 ஓவர் 8 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 19 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. சோ ஃபார் 8 ஓவர் முடிவுல 120 இலக்கு. சென்னை ஆதிசிசி 8 ஓவர் முடிவுல 119 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ கேட்ச் மிஸ் பண்ண அப்புறம் நிறைய ஸ்கோர் பதிவு பண்ணிருக்காரு. சோ வீரா கன்னியாகுமரின்னு சொல்லலாம் பட்டிங்க. அதே மாதிரி ஸ்டோக் மனோஜ் 4வது பேட்ஸ்மேன் வந்து 14 பால் ஃபேஸ் பண்ணி 41 ரன் பதிவு பண்ணிருக்காரு. வெல் பிளேட். சோ ரெண்டு பேரும் 14 பால் ஃபேஸ் பண்ணி 41 ரன். சோ கேட்ச் மிஸ். சோ ஒரு பக்கம் ரெண்டு மேல எடுத்து கொண்டு போயிருச்சு. சோ வெல் பிளேட் ஆதிசிசி. சோ பிளேயர்ஸ். சோ 120 ரன் டார்கெட் கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் டீமுக்கு. சோ இந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றாங்க. ரெண்டு பேட்டர்ஸ் கன்னியாகுமரி டீமுக்கு லிபின் விஷால் முஞ்சாண்டி புச்சிகடா செகாவத்து. திரும்ப சொல்லுங்க. நான் போயிடுறேன் மேச்சேரியை விட்டு. முதல் ஓவருக்கு சென்னை டீமுக்காக ஸ்ட்ரைக்கர்ல லிபின் வந்து உதயராஜுடைய வந்து டாட் பாலாக மாறுகிறது. புல்லட் பால். செகண்ட் பால் another one dot ball back to back சூப்பரா போட்டுருக்காரு. இல்ல இல்ல தேர்ட் பால் நாட் கனெக்ஷன் சான்ஸ் ஃபார் கேட்ச். லிபின் அவரோட தூக்கிருக்காங்க. ஓ மை காட். டாட் ஒரு விக்கெட். the dangerous Libin the finally அவரோட விக்கெட் லாஸ் ஆகுது. in quarter final ரன்கள் எடுக்காமல் லிபினோட விக்கெட் இங்க காலி. ரன்கள் எடுத்தாரு. சோ நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ் லெஃப்டி. ஸ்ட்ரைக்கிங்ல நியூ பேட்ஸ்மேன் ஆதர்ஷ். நாட் கனெக்ஷன் அவரோட கையில அவர் தாண்டி போயிருச்சு. சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கிங்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஷால். லாஸ்ட் 2 balls more. அஞ்சாவது பால் ஃபுல் டாஸ். விஷால் விஷால் ஒரு நம்பிக்கை. சிங்கிள் ரன். விஷால் நம்பிக்கை. லாஸ்ட் 1 ball ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட் அகைன் சான்ஸ் ஃபார் கேட்ச். இரண்டாவது விக்கெட் லாஸ் பண்றாங்க கன்னியாகுமரி டீம். சோ ஆதர்ஷ் அவரோட விக்கெட் லாஸ் ஆகுது. ரெண்டு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல எடுத்து கொடுக்கறாரு. சோ தரமான போடி
பவுண்டரி சேவட்டி கொடுக்காம 2 விக்கெட். ஸ்டோர் முடியல கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 3 ரன் பதிவு பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓவர் போறது சென்னை டீமுக்கு ஜட்டு ஸ்ட்ரைக் அண்ட் வீட் விஷால். ஃபர்ஸ்ட் பால் ஷாட் போட்டாராங்க. சரியா கவுண்டர் முடியல. பவுண்டரி தடுத்துட்டாருங்க. சூப்பர் ஃபீல்டிங். வேகம் அங்கே. சோ பவுண்டரியை சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 ரன். சோ முதல் பந்து 2. செகண்ட் பால் வாட் அ கட்டர் போட்டாருங்க. கட்டர் டெலிவரி அங்கே. சூப்பர் பால். தேர்ட் பால் இந்த பந்து கனெக்ட் பண்ணிட்டாரா? ராகல்ல சான்ஸ் கேட்ச். பட் டேக் எடுத்துட்டாங்க. மீண்டும் ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்துட்டாங்க விசாலோட விக்கெட். கன்னியாகுமரி டீம். அடுத்து நன்றி. ஜோபின் வராருங்க. சோ ஜோபின் ரெஸ்பான்சிபிளா ப்ளே பண்ணி இந்த ஒரு மேட்சை எடுத்து கொடுக்கறான்னு பாப்போம். ஸ்ட்ரைக் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் டான்சிங் ரோஸ் ஜோபின். டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகல சான்ஸ் கேட்ச். பட் டேக்கன். சோ another one விக்கெட்டுங்க. சோ ஜோபின் மீண்டும் ஒரு விக்கெட்டை தூக்கி இருக்காருங்க அங்க சட்டு. ஜோபின் பேக் டு பேக் கண்டினியூ விக்கெட்ஸ். நல்ல ஒரு வேரியேஷன்ல போட்டாரு. நன்கு கணிச்சு அடிக்கல. ஸ்கூர் ஸ்ட்ரைக் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் சஜித் உடம்புலயே போட்டுருக்காரு. டாட் பால் மீண்டும் சிறப்பான ஷாட் பாருங்க. ஒரு உல்டா ஆறா மாதிரி இருக்கு. தொடர்ந்து ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஆறா பதிவு செஞ்சிருக்காங்க. கன்னியாகுமரி டீம் 2 ஓவர் முடிவுல 11 ரன் 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ மேபி இந்த ஒரு ஓவரை சேஃப் ஆன்னு ஆடி இருக்கலாம். 109 ஓட்டங்கள். சோ 6 ஓவருக்கு 100 ரன் இந்த ஒரு கிரவுண்ட பொறுத்த வரைக்கும் சோ பாசிபிள் ஸ்கோர் தான். சோ அடிக்கக்கூடிய ஸ்கோர். ஒவ்வொரு ஓவரும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. அகைன் மூணாவது ஓவர் போறதுக்கு விஜய் ராஜ். சோ அவருக்கு ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன்ல போட்டு சோ 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் ஷாட் ஒரு அடி. குவாலிட்டியான அடி. பந்து எங்க வாய்ப்புகளே இல்ல. 6 சோ 6 சொன்னது போல இரு. முதல் பந்து 6 மாத்துறாரு வேணு. செகண்ட் பால் மீண்டும் தக்குன வந்து விச்சு. எக்ஸ்ட்ரா சடி பிடிதாங்க. மிஸ்ல பவுண்டரி போறீங்க. வேணு அவரோட பேட்ல இருந்து. தேர்ட் பால் சிறப்பான வந்து விச்சு. சரியா கனெக்ட் பண்ண முடியல. அவருக்கு சிலதா போயிருக்கு. சிங்கிள் ஓட்டங்கள். L16 அந்த ஸ்ட்ரைக் லைன்ல சஜித் ஷாட் நேரா கையிலே தான். லாஸ்ட் போட்டு ஃபுல் டாஸ்ங்க. இத கனெக்ட் பண்ண முடியலங்க. லாஸ்ட் 2 பால்ஸ் இது ஒரு ஃபுல் டாஸ். சோ 6 போயிருச்சு. எக்ஸ்ட்ரானரி ஒரு ஷாட். மீண்டும் ஒரு ஆற பதிவு செஞ்சிருக்காரு அங்கே. வேணு 2 6 பதிவு பண்றாரு. ரெண்டு பேரும் இந்த ஒரு ஓவர்ல சோ நல்லா போடக்கூடிய ஓவர்ஸ கண்டிப்பா 6 பதிவு பண்ணனும். சோ அப்படி பதிவு பண்ணா சோ லூஸ் ஓவர்ஸ்ல ஈஸியா விளையாடலாம். சோ இந்த ஒரு டோர்னமென்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் கணிப்பு சோ பவுலர்ஸ் கன்னியாகுமரி டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்கலாம். ஷாட் அகைன் ஃபுல் டாஸ். கண்ட்ரோல்ல ஆப்ஷன்ல தட்டிட்டு இருக்காரு. சிறப்பான ஒரு ஆட்டம் அங்கே. சிங்கிள் ரன். கன்னியாகுமரி டீம் 3 ஓவர் முடியல 30 ரன் 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் கூடிய ஓவர் 5 நிமிஷம் அதிகம் தான். 5 ஓவருக்கு 3 நிமிஷம் தான் இருந்தாலும் 90 ரன் பதிவு பண்ணனும். அகைன் ஜட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ நாலாவது ஓவர் போறதுக்கு வாட் அ கட்டர் bowling. போன ஒரு பந்து வெச்சுங்க. நாட் செகண்ட் பால் நல்லா ஃளைட் பண்ணி போட்டாருங்க. கனெக்ட் பண்ண முடியல. அது கீழ தான் போய். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல சஜித் ஷாட்டுங்க. போன ஒரு அடிங்க. லாங்கஸ்ட் 6 யா போற வாங்கிக்கோங்கற மாதிரி அடிச்சிருக்காரு அங்க சஜித். பேக் டு அகைன் சான்ஸ் ஆஃப் கேட்ச். தூக்கி போட்ட பந்து வாய்ப்பு. நல்ல டேக் அண்ட் விக்கெட் இருக்காருங்க அங்க சஜித். நியூ பேட்ஸ்மேன் சஜித் அடுத்து நியூ பேட்ஸ்மேன் ஆக லாஸ்ட் 2 பால் ஜடோடியா 51 ஸ்ட்ரைக்ல இருக்கு சஜித். 37 for 5. சஜின் மத்தார் சுட்ட போடா ரிப்பீட். இன்னைக்கு வருவா தலைவரே முடியல. லாஸ்ட் 1 பால் வாட் அ கட்டர் bowling. சோனரி பால் இது. டாட் பால் நல்ல டர்ன் எடுத்தது bowling. டாட் பால் ஆக இருக்கு. சோ இந்த ஓவர்ல 2 6 இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 24 கன்னியாகுமரி டீம் 4 ஓவர் முடியல 43 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சாரி 5 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. சோ ரிமைனிங் உடைய 24க்கு 77 ரன் பதிவு பண்ணும். அது நல்லா இருக்கும். சோ மேக்ஸிமம் என்ன சொல்றது என்ஜாய் பண்ணுங்க. சென்னை டீம் எந்த மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் கன்னியாகுமரி டீமும் இப்போ இருக்காங்க. சோ ஓவருக்கு 3 3 4 6 வச்சு பதிவு பண்ணால் கன்னியாகுமரி டீமும் மேட்சை கையில் எடுத்துடலாம். இப்போ சரண் 5வது ஓவர் போறதுக்கு ஸ்ட்ரைக்ல வேணும். ஃபர்ஸ்ட் பால்
போட்டாரு குயிக்கர்னா ஒயிட் டெலிவரி போட்டாரு இன்சைட் எட்ஜ் இங்க ஸ்ட்ரைன்ல சஜின் செகண்ட் பால் போட்டாரு ஷாட் ஸ்லாட்ல பலார்னு ஒரு அடி ரொம்ப தூரம் வந்திருக்கு சித்தி விநாயகா கடைக்கே போயிருக்கு சொங்க அங்க போய் இருக்கும் L14 பிராண்ட் ரொட்டை அந்த பந்து எடுத்து முதல் 6 பதிவு பண்றாரு சோ இந்த ஓவர்ல இரண்டாவது பால்ல ஒயிட் பிளஸ் சிங்கிள் எக்ஸ்ட்ரா பேஸ் அது தேர்ட் பால் சோ பேக் டு பேக் ஒயிட் ஷாட் போட்டாரு ஸ்லாட்ல சரியா தான் கனெக்ட் பண்ண முடியல அங்க ஒரு சிறந்த ஒரு பேக்கப்ங்க அங்க சிறந்த ஒரு ஃபீல்டிங் சரண்டர் குயிக்கா ஓடிட்டாங்க எக்ஸ்ட்ரா ஷாட் பாருங்க ஒரு ஷாட் பால் ஆஃப் தூக்கி வச்சிருக்காரு ஆஃப் சைடு இந்த ஒரு எக்கச்சக்க ரன்கள் விட்டு கொடுத்திருக்காங்க ஸ்கோர் ஸோ லூஸ் பால்ஸை கரெக்டாக பிக் பண்ணுறாங்க கன்னியாகுமரி பிளேயர்ஸ் சஜினும் சரி அதே மாதிரி வேணும் சரி நல்ல கட்டர் வேரியேஷன் டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் சிறப்பான ஒரு அடி கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு 6 போயிருச்சுன்னு நினைக்கிறேன் போயிருச்சு ஒரு ஷாட் கன்னியாகுமரி டீம் 5 ஓவர் முடிவுல 67 ரன் பதிவு பண்ணிருக்காங்க 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஸோ ரிமைனிங் 18 பாலுக்கு 53 ரன் பதிவு பண்ணும் ஆஃப் கட் ஸோ நியூ பால் மனோஜ் சச்சின் ஸோ 18க்கு 53 ஷாட் முதல் பேட் சூப்பர் ஸ்டாப் கேட்சையும் எடுக்க முடியாது ட்ரை பண்ணா ஸ்ட்ரைக்ல வேணும் செகண்ட் பால் நாட் சூப்பர் பால் வெல் எக்ஸிக்யூட் அத ஃபீல்டிங் பிளேஸ்மென்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் 2 பால்ஸ்ல தேர்ட் பால் சூப்பர் பால் எண்டான ஒரு லைன் அண்ட் லென்த் வேரி பண்ணிருக்காரு பேக் டு பேக் தி டச்சர் வைஸ் லைன் யாக்கரி வெரி 15 பந்துகளில் 50 வெற்றி சோ இருக்கக்கூடிய 3 பால் 15 பந்துகளில் கண்டிப்பா 2 6 வெற்றி யாருக்கு 15 பந்துகளில் 50 கோல் நாட் கனெக்ஷன் இச்சடச்சங்க 4 பந்துகள் சிக்கரமே சோல் போடு சுகாத்தாண்டா கனெக்ட் சார்ஜ் எடுப்பீங்களா லாஸ்ட் 2 சோ முக்கியமான பால் மேட்ச் பால் the next லாங்கஸ்ட் 6 சோ இன்னும் ஒரு பால் இருக்கு லாஸ்ட் ஒன் பால் the stocky well finished again இரண்டு ஓவரில் வெற்றிக்கு தேவை 42 கன்னியாகுமரி டீம் 6 ஓவர் முடிவுல 77 ரன் பதிவு பண்ணிருக்காங்க 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ரிமைனிங் கூடிய 12 பாலுக்கு 42 சோ ஓவருக்கு 21 ரன் வச்சு பதிவு பண்ணனும் சோ 3 சிக்ஸஸ் கம்பல்சரி வரணும் சான்ஸ் ஃபார் கேட்ச் தூக்கி போட்டாருங்க ரொம்ப ஹைட் டைம் இருக்கு வந்தார் கோலி பாண்டேஜி மேக்ஸிமம் 3 சிக்ஸஸ் கண்டிப்பா வரணும் மாசி சான்ஸ் ஃபார் கேட்ச் ஓகே விக்கெட் மேக்ஸிமம் வேணுக்கு ஸ்ட்ரைக் மாட்டணும் அடிக்க பார்க்காம சோ விக்கெட் இந்த போகக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பா அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் சோ வேணுக்கு சான்ஸ் தட்டி கொடுக்கணும் வந்தாரு ஹாட்ரிக் பவுலிங்க தி ஹாட்ரிக் பவுல்ல ஒரு சிங்கிள் கிடைக்குது 9 போடக்கூடிய 3 பாலுமே 6 மாத்துனாங்கன்னா கண்டிப்பா மேட்ச் கைக்குள்ள இருக்கும் சோ கன்னியாகுமரி டீம் பக்கமும் ஸ்ட்ரைக்ல வேணும் ஷாட் சோ நேரா கை நல்ல ஷாட் இது எந்த குட் ஃபீல் போடல டாட் பால் 8க்கு 40 ஷாட் மேட்சை மாற்றுகிறாரா நம்பிக்கை விதைக்கின்றாரா 7 பந்துகளில் சோ இந்த மேட்ச் இந்த ஓவர் ஸ்டார்ட் ஆகும்போது சோ ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போயிடுச்சு அடுத்த பந்து ஸ்ட்ரைக் மாத்தி இருந்தால் சோ 4 பந்து குண்டா கிடைச்சிருக்கும் வேணுக்கு ஒரு ஷாட் என்னையா நம்ம டீமா கன்னியாகுமரியா லாஸ்ட் ஒன் பால் கைனர் ஷாட் ரொம்ப தூரம் மேட்ச்ல உயிர் 6ங்க புட்டு ரயிலே பேக் டு பேக் 6 பதிவு பண்றாரு வேணு வெல் பிளேட்
ரிமைனிங் 6 பாலுக்கு 27 ரன் பதிவு பண்ணும். கன்னியாகுமரி டீம் 7 ஓவர் முடியல 93, 6 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 6 பாலுக்கு 27 ரன் பதிவு பண்ணும். லாஸ்ட் டைம் 5 போறதுக்கு மனோஜ் ஸ்ட்ரைக்கிங்ல வேணும். 6க்கு 27 ஆக்டிவ் வாக்கிங் லைன் ரன் அவுட். ஸ்ட்ரைக்கிங்ல வேணும். 5க்கு 27 ஷாட் லாங்கஸ்ட் 6. சோ முதல் 6 பதிவு பண்றாரு வேணு. தேர்ட் பால் ஷாட் அகைன் லாங்குங்க ரொம்ப தூரம் பேக் டு பேக் ஹையஸ்ட் 6 பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சோ ரொம்ப கால்லாம் கிடுகிடு ஆடுது. மேட்சஸ் ஃபயர் அப் ஆயிருக்கு. 3 பாலுக்கு 15 சோ ஹேட்ரிக் டாட் ஆயிடுச்சுங்க. ஸ்டார்ட்ல இருந்த பந்து மிஸ் ஆயிடுச்சு. 2க்கு 15 திருப்பி தரவா ஷாட்ங்க another one biggie. so இதே பந்து போற பந்து மிஸ் ஆயிடுச்சு. so வேணு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டில பண்ணிட்டு இருக்காரு. 1 பாலுக்கு 9 ரன். எங்கள் குமரி கன்னியாகுமரி ஷாட் அகைன் 6. அண்ணன் அவரை தூக்குங்க போராடா இப்படி ஒரு மனுஷன் போராடா. வித்தியாசத்துல இந்த மேட்சை வந்து லாஸ் பண்றோம் கன்னியாகுமரி டீம். சோ ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த 7வது ஓவர். சோ 7வது ஓவர் விக்கெட் போன பந்து எல்லாமே ஸ்ட்ரைக்க மாத்தி கொடுத்திருந்தார். சோ இந்த ஒரு மேட்ச் வந்து கன்னியாகுமரி டீம் வந்து வின் பண்ணிருக்கோம். 3 ரன் வித்தியாசத்துல ஆஸ்கார் சிசி டோர்னமென்ட் வந்து நம்ம வந்து லாஸ் பண்றோம். சோ வெல் பிளேட் வேணும்னா வெல் பிளேட். சோ வெல் பிளேட் வேணும்னா ஆமா நேரம் பிரேக். கன்னியாகுமரி அண்ட் சேலம் செமிஃபைனல் மேட்ச்க்கு என்ட்ராறாங்க சென்னை டீம். சோ பவுலர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்கணும் கன்னியாகுமரி டீம் பவுலர்ஸ். சோ விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே